நேற்று நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செய்யலாம்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சோப்பு டப்பாவை எடுத்து பார்த்தா எங்க அம்மா எதுக்கு தான் இவ்வளோ காயின் அதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்களோ தெரியல. வீட்டில் இருக்கிற எல்லா காயினும் இதுக்குள்ள தான் இருக்கும் போல. எதுக்குமா இதுக்குள்ள இவ்வளோ போட்டு வச்சிருக்கீன்னு கேட்டா இதுதான் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதனால அது அப்படியே இருக்கட்டும் விட்டுரு அப்படின்னு வேற டைலாக் வேற. அப்புறம் என்ன பண்றது, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதில் சொன்னாங்க இந்த முருங்கைக்கீரை கட்டு வந்து 20 ரூபாய், ஆனா அதுவுமே வந்து ரொம்ப ரேரா தான் கிடைச்சிச்சு, இப்பெல்லாம் முருங்கைக்கீரை சீக்கிரமா கிடைக்காதுல்லன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எங்க வீட்ல இது வரைக்கும் நாங்க முருங்கைக்கீரை வந்து காசு கொடுத்து வாங்கினதே இல்ல. அதே மாதிரிதான் இந்த சீத்தாப்பழமும் கூட. ஒரு சில வீடியோலாம் சீத்தாப்பழம் வந்து கிடைக்கிறதே இல்ல, ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது செம ஷாக்கிங்கா இருக்கும். நமக்கு வந்து எவ்வளவு சாதாரணமா கிடைக்கிற ஒரு விஷயம் அங்க ஒரு சில இடத்துல வந்து அது ரொம்ப ரேரா இருக்கு அப்படின்னு. அதுவும் அந்த ரேட் எல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் இவ்வளோ ரேட்ல விற்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஏன்னா நாங்க நிறைய டைம் வந்து சீத்தாப்பழமும் சரி முருங்கைக்கீரையும் சரி அது வந்து வீட்டுல எடுத்துட்டு வந்து வச்சு நிறைய டைம் வேஸ்டே பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு சில டைம் தோணும் இது வெளியில கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கான்னா இது நம்ம எவ்வளவு அலட்சியமா வேஸ்ட் பண்றோம் பாரு.